வேதத்தில் மரணம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம், நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர்வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். யாக்கோபு, யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மோசே, உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன், உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை. யெரொபெயாமின் மகன் அபியா, உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். தீர்க்கதரிசி புத்திரரின் தோழன், நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் ஒரு சிங்கம் உன்னை கொல்லும். ஆகாப் ராஜா, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். ஏசபேல், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். அகசியா ராஜா, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவினிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத், வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான். எசேக்கியா ராஜா, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். இயேசு கிறிஸ்து, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். சவுல், பூமிக்குள்ளிருந்து ஏறி வந்த ஒரு ஆவி, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் இயேசு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய்.